Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னித்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டாட்லர்ஸ், அதாவது 1.5 வயசுலேருந்து 4 வயசு வரலும் இவங்க எப்படி சாப்பிடணும், இது மெயினாக அவங்க லஞ்ச் எப்படி சாப்பிடணும், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உணவில் டெஃபினட்டாக பால் வேணும், காலை ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, அண்ட் முடிஞ்சால் தயிர் 1 கப். ஸோ 3 கப் அவங்களுக்கு தேவை. ஸோ இவங்க 2 வயசுக்கு மேலே நிறைய பேர் தாய்ப்பால் அவங்களுக்கு கிடைக்காது, அப்போ மற்ற வித பால் தான் எடுத்துக்கணும். அண்ட் 2 வயசுக்கு மேலே டெஃபினட்டாக பசும்பால் கொடுக்கலான்னு நிறைய கைட்லைன்ஸ் சொல்லுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறச்சே பாதி பால் பாதி தண்ணி போட்டு கொடுத்து பழகணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கலாம், தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ காலையில் எழுந்து அவங்க பால் குடிச்சிட்டு ஒரு 1 hour 1.5 hours கழித்து உணவு சாப்பிட்லாம். உங்கள் காலை உணவில் இட்லி, தோசை, என்ன வீட்டில் செய்கிறீங்களோ, உப்புமாவோ எல்லாமே சாப்பிட்லாம். ஒன்லி திங் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை ரொம்ப காரமான ஐட்டம் அவங்க சாப்பிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. இந்த மதிய உணவில் கொஞ்சம் ரைஸ், கொஞ்சம் பருப்பு சாதங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க க்ரோத் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தேவையானது புரத சத்து இருக்குது, ரைஸு, அதில் கொஞ்சம் கீ போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் பிசைஞ்சு இதை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் எடுத்து கொஞ்சம் பருப்பு போட்டு அதில் ரசமோ சாம்பாரோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகலாம். பட் இது சாப்பிட்றதே கூட காய வைக்கணும். இப்போ 2 வயசு குழந்தைக்கு காயை மிக்சியில் அடித்து நீங்கள் சூப் மாதிரி கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு வயசு 1.5 வயசு ஆர்ச்சே நம்ம சின்னதாக காயை வேக வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க தாராளமாக பீன்ஸ் பொரியல் எல்லாமே பெருவங்க சாப்பிட்ற மாதிரி தாராளமாக சாப்பிடுவாங்க. காரம் கம்மியாக செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. ஸோ எல்லா பொரியல், கூட்டு எல்லாமே அவங்களால சாப்பிட முடியும். ஸோ அதுவும் சிறிய அளவு கொடுக்கலாம். இதை தவிர யாரெல்லாம் தயிர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு 1/2 கப் தயிரும் கொடுக்கலாம். பட் இந்த உணவு இதே மாதிரி நைட்டு கொடுக்கணும். அதாவது கொஞ்சம் புரத சத்து உணவு, கொஞ்சம் மாவு சத்து உணவு, கொஞ்சம் காய். இது முக்கியமான கருத்து. அண்ட் இதை தவிர நம்ம சொன்னாப்புல 2 வேளை பால், இந்த 2 வேளை அதாவது லஞ்ச் அண்ட் டின்னர் சேர்ந்து 1 கப் தயிர். ஸோ 1 கப் பால் கார்த்தால, 1 கப் பால் ஒரு 3:30 4 மணிக்கு, அண்ட் 1/2 கப் தயிர் லஞ்சில், 1/2 கப் தயிர் டின்னரில். இப்போ பேரண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த பசங்க ஒரு 2.5 வயசு 3 வயசு ஆனால் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அப்போ எப்படி இவங்களுக்கு டப்பா கொடுக்கறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, லஞ்ச் டப்பாங்கிறது எப்படி பேக் பண்ணணும் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் அண்ட் தால் போட்டு அதுலேயே பக்கத்தில் கொஞ்சம் ரசம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது கெட்டியாக இருக்காது, நல்லா தளத்தலான் இருக்கும். ப்ளஸ் ஒரு வெஜிடபிள், இதை நீங்கள் அமுச்சிட்டிங்கன்னா அவங்க ஸ்கூலோ இல்லை எங்கே டே கேர் சென்டர் போகிறாங்களோ அங்கே அவங்களால ஈஸியாக சாப்பிட முடியும். இல்லைங்க எங்களுக்கு லஞ்ச் அதுக்குள்ளே ரெடி ஆகாது, இவங்க ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் இட்லியோ தோசையோ உப்புமாவோ, இப்போ இட்லி தோசையில் தானே பருப்பு இருக்குது, 4 மடங்கு அரிசிக்கு 1 மடங்கு பருப்பு இருக்குது. இதோட கூட ஒரு பருப்பு இல்லை ஒரு சாம்பார் ரெடியாக இருந்தால் அதை கொடுக்கலாம், இல்லை சுண்டல் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். சிறிய அளவு, தினம் சுண்டல் கொடுக்க முடியாது, வாரத்தில் 2 தடவை கொடுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுண்டல் ப்ளஸ் இட்லி தோசை கூட இந்த மாதிரி ரசம் ஏதாவது ஒன்றுத்தில் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அவங்க ஸ்பூனில் எடுத்து சாப்பிட முடியும். இப்போ தயிர் சாதம் சாப்பிட்றவங்க தயிர் சாதம் அனுப்பலாம், பட் அதோடு கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது காய் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவில் மாவு சத்து, புரத சத்து, காய் எல்லாமே அந்த சின்ன வயசுலேருந்தே வேணும். இவங்க கேட்குறாங்க ப்ரெட்டு, கேக்கு, பிஸ்கெட்டு, பன்னு இந்த மாதிரி அமிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபுல் டைம் எந்த ஸ்கூல் போகிறாங்களோ 10 monthsோ இல்லை 9.5 monthsோ அவங்களுக்கு சரியான உணவு அந்த டைமில் கிடைக்கல. ஸோ அதனால் முக்கியமாக அந்த கருத்து, நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட
கரெக்டாக நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரி குழந்தைக்கு பிளான் பண்ணி கொடுக்கணும். ஒரு வயசானவனே குழந்தைங்கள தானே சாப்பிட பழக்கலாம். கீழெல்லாம் விழும், பரவாயில்ல, அப்படி தான் அவங்க கற்றுப்பாங்க. அதே மாதிரி கற்றுக் கொடுத்துட்டே வந்துட்டிங்கன்னா ஒரு 2-2.25 வயசுக்குள்ளே அவங்களே ஈஸியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் 3-3.25 வயசுக்கு அனுப்புகிறீங்கன்னா அந்த லஞ்ச் டைமில் அவங்களே சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களை வளர்த்து எண்ணெயை கம்மி பண்ணி, ஜங்க் ஃபுட்டை கம்மி பண்ணி, பேக்கரி ஐட்டம்ஸ், டெசர்ட்ஸு, ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு இதெல்லாம் குறைச்சிட்டு ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா குழந்தை ஃபஸ்ட் கிளாஸாக வளரும் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.